ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th இல்லைனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸோட அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து கேட்டு கிட்ட இருந்துச்சு, அடுத்து ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்க, திருப்பி ஹைகோர்ட்ல இருந்து கேட்டுக்கு மாத்தினாங்க. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா கேஸ் வந்து கேட்லயும் நடந்துட்டு இருக்கு, ஹைகோர்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் நவம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. கேட் வந்து அடுத்த ஹியரிங் நவம்பர் 4ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 4ஆம் தேதி நடந்த ஹியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கேட்டு கொடுக்கல. அதே மாதிரி அடுத்த ஹியரிங்கான டேட்டும் அவங்க சொல்லல. ஹியரிங்கே பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல வச்சிருந்தாங்க. இப்போ பெண்டிங்ல இருந்த இந்த ஹியரிங்கை விசாரிக்கும் போது ரயில்வேக்கு ஃபேவரா கேட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் டி எக்ஸாமுக்கு 10th படிச்சிருந்தாலே நீங்க வந்து எலிஜிபிள் தான், 10th தான் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் குரூப் டி எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கேட் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ரெண்டு பேருமே குரூப் டி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட் has ruled in favor of the railways in its final decision. Additionally, the petition has been dismissed. So ரயில்வேக்கு ஃபேவரா தான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ரயில்வே என்ன சொன்னாங்க, 10th படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்சவங்களும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம் தான் ரயில்வே சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்க இந்த டைம் 10th வச்சு அப்ளை பண்ணவங்க, ஐடிஐ வச்சு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இனி வரக்கூடிய நாட்கள்லயுமே 10th வந்து குரூப் டிக்கான குவாலிஃபிகேஷனா இருக்கும். அதே மாதிரி ஹைகோர்ட்டோட ஹியரிங் வந்து நவம்பர் 13ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நாம இதே ஜட்ஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ கூடிய சீக்கிரத்துல குரூப் டி எக்ஸாம் வந்து வரப்போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே நவம்பர் 17ன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ரயில்வேல இருந்து கண்டிப்பா ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட் எப்போங்கிறதுக்கு. அதனால டெஸ்ட் எடுக்காத ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேட் அதன் இறுதி தீர்ப்பில் ரயில்வேக்கு சார்பாக தீர்ப்பளித்துள்ளது, ரயில்வேக்கு சாதகமாக வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ ரயில்வேக்கு சார்பா தீர்ப்பளிச்சிருக்காங்க, மனு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சோ ஃபைனலி who have applied for group D all are eligible for the post. குரூப் டிக்கு அப்ளை பண்ண எல்லாருமே எலிஜிபிள் தான். எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. சோ டெஸ்ட் எடுக்காத ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் டியோட கேஸோட அப்டேட் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்துருச்சு. கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் டேட்டை ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்க ப்ரிப்பரேஷனை எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோர் வந்து 100க்கு ஒரு 80க்கு மேல கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 90க்கு மேலாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் டாப்பர். ஒரு 80க்கு மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஃபான சேஃப் ஸ்கோர்ல இருந்துடலாம். சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50க்கு மேலேயாவது உங்களோட ஸ்கோரை வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? சோ இப்போ கேட்டோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. 10th தான் குவாலிஃபிகேஷன், 10th படிச்சவங்களும் குரூப் டி எழுதலாம், ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவங்களும் குரூப் டி எழுதலாங்கிற மாதிரி கேட் வந்து சொல்லிட்டாங்க. சோ நாளைக்கு தான் நவம்பர் 13ஆம் தேதி. சோ நாளைக்கு ஹைகோர்ட்ல இருந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியும். இவங்களே இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா ஹைகோர்ட்லயும் இதே ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சோ அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி வந்து இந்த மாதிரி இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க, எக்ஸாமே நடக்காது, அந்த மாதிரி நிறைய பொருளியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க நம்பவே வேண்டாம். சோ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. சோ இந்த இதுலயே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓபன்ல வரக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இந்த டைமே நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வெறித்தனமா படிங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எங்க டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லனா ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி ரயில்வே சொன்னதுதான். போன வருஷமே ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நமக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்க 2026ல என்னென்ன எக்ஸாம்லாம் வரும், அதுக்கு 2025ல நாங்க எப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி கேலண்டர்ல சொல்லியிருந்தாங்க. அதுலதான் டிசம்பர் இல்லனா ஜனவரி 2026ல
குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் வரப்போகுது. ஓகேவா? சோ இந்த குரூப் டிக்கு வெல் ப்ரிப்பேர்டா ரெடி ஆகுங்க. அதே மாதிரி நான் இந்த டைம் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசியோட அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், ஆனா எங்க இருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வேக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போகலாம். ஸோ இதுல இப்ப ரீசெண்டா என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸ் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கான டீடைல்டான சொல்யூஷனையும் பார்த்துக்கலாம். கிளாஸஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். டெஸ்ட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ டெஸ்ட் அண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு குரூப் டி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு எனக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஃபீஸை பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. இன்னும் படிக்காம இருக்காதீங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், இந்த டைம் குவாலிஃபிகேஷனை மாற்ற மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ஃபேவரா தான் வரும். நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால 10th குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள் தான். நான் ஒரு வருஷமா அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நம்ம ப்ரிடிக்ட் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்படிதானே? ஒரு கட் ஆஃபா இருக்கட்டும், இல்ல ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இது பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம சொல்லும் போதே கரெக்டா படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட் வந்தாலும் இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். அதனால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.